ஹலோ கைஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 4 முட்டை அப்பளம் இதை வச்சு தான் நம்ம இப்போது என்ன ரெசிபி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா, ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியான ஒரு ரெசிபி தான். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்படி செய்யலான்றத. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 முட்டையை வேக வச்சுப்போம். எக் மசாலா செய்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா வேக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பளத்தை எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு பண்ணி போனாங்க. ஒவ்வொரு அப்பளமாக எடுத்து இந்த மாதிரி அப்பளத்தை எடுத்து தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா வளன்னு இந்த மாதிரி வர வரைக்கும் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை கொஞ்சம் காய வச்சுக்கோங்க லைட்டாக. அப்போ தான் நம்மளோட எக் மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையான இன்க்ரீடியன்ட் நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை, நம்ம அவிச்ச முட்டையை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தமாரி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிப்போம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிப்போம். இதை நல்லா பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸாக கட் பண்ணியிருக்க இந்த எக்கை போட்டுப்போம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்படியே லைட்டாக அப்படியே தூவி விட்டுக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் நல்லா அப்படி லைட்டாக போட்டு தூவிக்குங்க.
கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. மணக்க இதுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். எக் மசாலாவை போட்டுட்டு இப்போது இதுமாரி வந்து நல்லா திருப்பி இப்படி மாரி நல்லா விட்ட ஸ்டவ் பண்ணி இது ஒரு மடிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி கார்ன்ஃப்ளவரோ இல்லை வந்து மைதாவோ இந்தமாரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. கம்மு மாரி பண்ணிவிட்டு இதை எடுத்து இது தடவிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதேமாரி இதை எடுத்து இது நல்லா பேஸ்ட் மாதிரி பூசிட்டு இதை போட்டு மூடிக்குங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க இந்த அப்பளம் எக்கு போட்டு பொரித்து எடுத்துப்போம். ஒன்றுன்னா எப்படி வருதுன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிச்சாச்சு. எக் ஸ்டஃப்டு அப்பளம் வந்து பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி என்னென்ன வீடியோலாம் போடலான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until then, bye from Gopi.